மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 20 ஆவணி 3 வியாழக்கிழமை. வளர்பிறை அஷ்டமி திதி. இந்த நாள் முழுக்க அஷ்டமி திதி இருக்கிறது. அஷ்டமியில் வளர்பிறை தேய்பிறை ரெண்டில் தேய்பிறையில் ரொம்ப விசேஷமான வழிபாடு செய்தாலும் கூட வளர்பிறை அஷ்டமியும் கூட நிறைய வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்குது. பைரவர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்புறம் அஷ்டமி நாளில் பைரவர் தாண்டி இன்னமும் கண்ணனை கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்யலாம். அப்புறம் அஷ்டமின்னு சொல்லும்போது மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அதனால் அந்த 8வது திதி 8வது நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு ஜாதக ரீதியாக விசேஷமான வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கும். அதை செய்யலாம். இந்த அஷ்டமின்னு சொல்கிறது இந்த ஆவணி மாதத்தில் ஜென்மாஷ்டமின்னு வரும். அப்போது ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த அஷ்டமி இப்போது முன்னராக வளர்பிறை அஷ்டமியாக இருக்குது. இன்றைக்கு நட்சத்திரம் விசாகம். காலையில் 9 மணி அளவு வரைக்கும், அப்புறம் அனுஷ நட்சத்திரம். அப்போ விசாக நட்சத்திரம் முடிந்து அனுஷம் தொடங்கிறது. சந்திரன் விருச்சிக ராசியில் இருப்பார். இந்த விசாகம் அனுஷம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இன்றைய நாள் தொடங்கும் போதே உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்து தொடங்குகிறது. நேற்றைக்கு இரவு இன்று அதிகாலை 7ஆம் இடத்துலேருந்து சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். அப்படி வரும்போது அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்து குருவுடைய சாரத்தில் காலை நேரம் வரைக்கும் இருப்பார். 4, 8, 9, 12 சம்மந்தப்படுகிறது. இப்போ இந்த 9ஆம் அதிபதியாக குரு இல்லைன்னு சொன்னால் இது ஒரு பின்னடைவு, பிரச்சனைக்கு உண்டான ஒரு நாளாக சொல்லலாம். ஆனால் குரு 9ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டுட்டார். 9, 12 2 வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய அளவிற்கு தீங்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் மனத்தில் சஞ்சலம் இருக்கும். பிரச்சனை நடக்கலைனாலும் நடக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், வழிபாடு செய்து நாளை தொடங்கணும். முதல்ல பார்த்த மாதிரி இன்றைக்கி அஷ்டமி. அந்த அஷ்டமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. அதனால் சிவாலயம் சென்று காலை நேரத்தில் பைரவரை தரிசனம் பண்ணுறது. அப்படி செய்து உங்களுடைய நாளை தொடங்கினா இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். குரு சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார். திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். அஷ்டமி திதி இருக்குது இன்றைக்கு. அப்புறம் நாளைக்கு நவமி திதி வரும். அஷ்டமி நவமியில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டோம். முதல் நம்ம ஆரம்பிக்கிறது இந்த நாளில் செய்ய வேண்டாம். ஒரு செயலை தொடங்கிட்டோம், அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நடுவில் நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஒரு வீடு கட்டக்கூடிய பணியை நல்ல முறைப்படி எல்லாம் பார்த்து தொடங்கிட்டோம். கண்டினியூ ப்ராசஸ், அது கட்டிகிட்டே இருப்பாங்கள்ல. அப்போ நடுவில் போய் இன்றைக்கி கட்டுற வேலையை நம்ம செய்யாமல் நிப்பாட்டுவோம், இன்றைக்கி அஷ்டமி திதி அப்படின்னு பார்க்க முடியாதுல்ல. அதனால் இந்த அஷ்டமி திதி, நவமி திதி, பரணி, கார்த்திகை, பிரதமை, இந்த நாளெல்லாம் நம்ம புதுசாக தொடங்கும்போது பார்க்கலாம். வழக்கமாக ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கும்போது இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இன்றைக்கு திருமண விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்கறது, ஜாதகம் கொடுக்கறது, வாங்கிறது, இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா அந்த கலத்திர பாவம்னு சொல்கிறது சம்மந்தப்படுகிறது. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு பலன் கிடைக்கிற நாள்னு சொல்லலாம். 6ஆம் பாவத்தில் சந்திரன் இருப்பார். குரு சனியுடைய சாரம். அந்த சனி 8, 9 உண்டான அதிபதி. அப்போ 6, 8 சம்மந்தப்படுகிறது. 2ஆம் இடம் வருது. அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னா அதை டீல் பண்ணுறதுக்கு, அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு. பணம் தான் பிரச்சனைன்னு சொன்னால் பண பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் ஏதாவது பிரச்சனை, பணத்தை தொலைச்சிட்டோம், யார்ட்டாவது கொடுத்து திரும்ப வராமல் இருக்கிறது, அதிக கடன் வாங்கி அடைக்க முடியல, அதுபோல் நிலைகள்லாம் இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பம் சார்ந்ததோ பணம் சார்ந்ததோ அதில் முயற்சி செய்து அதை தீர்க்கணும் போது இன்றைக்கு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக அமைகிறது. குறிப்பாக பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க. 5ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். புத்திர ஸ்தானம் அது. அங்கே போகும்போது சந்திரன் நீச்சம் அடையணும். அப்படி நீச்சம் அடையும் போது என்ன ஆகிறாருன்னா, விசாக நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் காலை 9 மணி அளவு வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த சந்திரன் ராசியிலே வந்துடுவார். அடுத்த ஒரு கட்டம், நிறைய சோடச வர்க்கம் சக்கரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நவாம்சமில் சந்திரன் ராசியிலே வந்துடுவார். அப்போ அது ஒரு நல்ல பலனாக எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் சனியுடைய சாரத்தை அவர் பெறுவார். சனி 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கார். குரு சனியை பார்க்குறார்.
அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாள். பிள்ளைகள் சம்பந்தமாக நல்ல பலன் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பிளான் பண்ணுறீங்கன்னா, அது சரியாக பிளான் பண்ண முடியும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பலன் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பயணங்கள் நல்லபடியாக அமையும். ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து நல்லாயிருக்கும். எதுக்காக பயணம் மேற்கொள்கிறதோ அந்த அந்த பயண நோக்கம் வந்து நிறைவேறும். ஏன்னா இன்றைய நாள் வந்து நம்ம இது போல் ஒரு பிளான் வச்சுட்டோமே, இப்போ நாலு பலன் பார்க்கும்போது தான் இன்றைக்கி அஷ்டமின்னு தெரிய வருது, முன்னாடியே தெரியாத கவனிக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் அந்த ஒரு சஞ்சலமே உங்களுக்கு வேண்டாம். பயணம்னு சொல்லும்போது அதுக்கு சில கிரகங்கள் வரும். எவ்வளோ தூர பயணம்னும் போது சில இடங்கள் சம்மந்தப்படும். பொதுவாக சந்திரன் வந்து பயணங்களுக்கு உண்டான ஒருத்தராக இருப்பார். சீக்கிரமாக பயணம் பண்ணக்கூடியவர் சந்திரன் தான். புதனை வந்து வேகமான கிரகம்னு சொன்னாலும் சந்திரன் சீக்கிரமாக ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு மாறுவார். அதனால் இன்றைய நாள் பயணம் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் இடம் சம்பந்தப்படுகிறது அப்படின்ற ஒன்று, சனியுடைய தொடர்பு வருகிறது அப்படின்றது ஒன்று. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய பயணங்கள் நல்லபடியாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சகோதரம் சம்பந்தமான விஷயங்களில் நல்லது நடக்கும். காரிய ஜெயம் உண்டாகும். ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து தடை ஏற்படக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு செய்து பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்போது முயற்சி செய்யக்கூடிய ஒருவர் தான். ஒரு டைம் வந்து அது சக்ஸஸ் ஆகுது, ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா நம்மை மீறி ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அந்த மீறி நடக்கக்கூடிய விஷயம் சாதகமாக இருந்ததுன்னா நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம், சாதகமாக இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அப்படின்ற ஒன்று. அதே போல் பிறர் மற்றவர்கள் வந்து அதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களா அப்படின்ற ஒன்றும் அதில் இருக்கும். இன்றைக்கு மற்றவரும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. இந்த கிரகநிலையும் சாதகமாக இருக்கிறது. நல்ல முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம்னு சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பின்னாடி 12ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமடைகிறார். ராசிக்கு 2ஆம் இடம் முன்னாடி இந்த பக்கத்தில் சந்திரன் நீச்சமடைகிறார். 2 நீச்சமடைந்த கிரகங்களுக்கு நடுவில் ஒரு ராசி இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா, சுயநலம் இல்லைன்னு சொன்னால் இந்த நாள் சாதகமான நாள். இன்றைய நாளில் ஒன்று நடக்கணும், ஒரு வேலை நடக்கணும், பணம் வரணும், ஆனால் உங்களுக்காக இல்லை, யாருக்கோ செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? சில நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய பேர்கிட்ட தர்மம் கேட்டு கோயிலுக்கு போயிட்டு வா, நிறைய பேர்கிட்ட தர்மம் கேட்டு இது போல் ஒரு விஷயத்தை செய், கோவில் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகிற யாத்திரை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய சுயநல நோக்கம் இல்லாமல் இன்றைய நாளில் எனக்கு வந்து இதெல்லாம் நடந்ததுன்னா நான் இது போல் தர்ம காரியங்களில் ஈடுபடுத்துவேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இவங்கள முன்னுக்கு கொண்டு வருவேன், படிக்க வைப்பேன், கல்யாணம் பண்ணி வைப்பேன், அவங்க நோயை குணப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மற்றவர்களுக்காக இன்றைய நாள் இயங்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் மனதில் சஞ்சலம் இருக்கும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, உணர்வீங்க. வழக்கமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி என்ன கொஞ்சம் சோம்பலாக இருக்கே, இன்றைக்கி வந்து வேலையில் கவனமே இல்லையே, இன்றைக்கி நம்மளுடைய வேலையை நல்லா செய்ய முடியலையே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது, அல்லது ஏதோ ஒரு கோயில் பக்கத்தில் இருக்குது, போயிட்டு வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா போயிட்டு வந்துட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். அதுதான் வந்து அந்த மாற்றம்னு சொல்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 24 நிமிஷம் அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அதன் பிறகு வந்து நமக்கு நல்லது நடக்கும். அப்படி யாரெல்லாம் இன்றைய நாளில் கொஞ்சம் பின்னடைவாக உணர்கிறீர்களோ, நீங்கள்லாம் வந்து 24 நிமிஷம்னு தோணலை, ஒரு நாழிகைன்னு சொல்லுவோம், ஒரு நாழிகை காலம் ஒரு கோயிலுக்குள்ளே இருங்க, இல்லை ஒரு நாழிகை காலம் தியானம் பண்ணுங்கள், இல்லை ஸ்லோகங்கள் சொல்லுங்கள், பாடல்கள் பாடுங்க, தெய்வ பாடல்கள், பக்தி பாடல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, மாதிரி சாண்டிங், அந்த உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்றை செய்தால் இன்றைக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து வெளியூர், வெளிநாடு, இடம் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சிந்திக்கலாம். 8, 12ஆம் இடத்தினுடைய சம்பந்தம் கூட 4ஆம் இடம் சம்பந்தப்படுது. அதாவது அஷ்டமாதிபதி சந்திரன், 12ஆம் பாவம் விரயஸ்தானம். அந்த சந்திரன் வந்து குரு சனியுடைய சாரம். குரு வந்து அஷ்டமத்தில்,
சனி வந்து 4ஆம் இடத்துல 4, 8, 12 சம்மந்தப்படுது. உங்களுக்கும் ராசியும் சம்மந்தப்பட்டு விடுகிறது. 1, 4க்கு அதிபதி குரு அல்லவா, அதனால் 1ஆம் இடமும் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால் பெரிய அளவிற்கு பின்னடைவு பிரச்சனை நஷ்டம் கிடையாது. ஆனால் கவனமாக இருக்கணும். இன்றைய நாளில் ஒரு முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், விலை அதிகமாக உள்ள ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தாமதமாக செய்யலாமா, தள்ளி போடலாமா அப்படின்ற மாதிரி அதில் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது, இன்றைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க, அதற்காக பெரிய தொகையை போய் ஒரு இடத்துல கொடுக்க போகிறீங்க. முன் பணமாக கொடுக்குறீங்க அல்லது முழு பணமாக கொடுக்குறீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிறரை நம்பி ஒன்றில் செய்கிறது, அப்புறம் ஒரு சொத்து விற்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. பொதுவாகவே இன்றைய நாளில் வந்து கான்ஷியஸோட ஒரு எச்சரிக்கை உணர்வோடு கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு நாளாக இருக்கிறது. ஏதாவது உதவி பண்ணுறது, தான தர்மம் செய்கிறது, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறது, கற்றுக் கொடுக்கறது, வேலை வாங்கி கொடுக்கறது, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு பையன் இருந்தாங்கன்னு சொன்னால் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி கல்யாண ஏற்பாடுகள் பண்ணுறது, நீங்கள் ஒரு இடம் வீடு வாங்கியிருக்கீங்க, நண்பர்களோ உறவினர்கள் உடன் பிறந்தவர்களோ வாங்கிறதுக்காக பார்த்துட்ருக்காங்கன்னா இங்கே இருக்குது வாங்கலாம், நல்ல இடம் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இப்படி ஏதோ ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. முதல்ல நமக்கு நல்ல மனநிலை இருக்கணும், நமக்கு ஒன்று நடக்கணும், அப்போ நம்ம பிறருக்கு உதவி பண்ணக்கூடிய நிலைக்கு உயர்வோம். வள்ளல்கள்லாம் பார்ப்பீங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும் செல்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்க நிறைய கொடுப்பாங்க, அவங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கும், நிறைய கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் நல்ல பலனை அடைந்து பிறருக்கும் நல்லது செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாள் தடைப்பட்ட காரியம் நடக்கும். குறிப்பாக வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. பிஸ்னஸில் நஷ்டமாகி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு, வைண்ட் அப் பண்ணியாச்சு, இழுத்து முடியாச்சு, திரும்ப ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. கல்யாண வாழ்க்கையில் தோல்வி, பின்னடைவு, விவாகரத்து அப்படின்னு ஆகிட்டு கல்யாண வாழ்க்கை முறிவுக்கு வந்தவங்க மறுமணத்துக்காக முயற்சி பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயம்லாம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதுக்கான முயற்சிகள்லாம் செய்யலாம். 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் குரு சனியுடைய சம்பந்தம் அங்கே ஏற்படுகிறது. குரு சனி சம்மந்தப்படுறாங்கன்னு சொன்னால் அது வந்து என்னென்னா பழசை முடிச்சுட்டு புதுசு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பலன் அதில் சொல்லலாம். அது இன்றைய நாளில் இருக்குது. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்ததை அடையக்கூடிய நாள், சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கிற நாள், தெய்வ பலம், தெய்வ அனுக்கிரகம், குரு பலம் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சொத்து வாங்கணுன்னா அதற்கான முயற்சியை செய்யலாம். கணவன் மனைவி வந்து குழந்தைகள் சம்பந்தமாக வந்து பிளான் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த விஷயங்களை வந்து செய்யலாம். குழந்தை பேர் வேண்டி பிரார்த்தனை பூஜைகள் செய்கிறது, வைத்தியம் பார்க்குறது, அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யலாம். முதலாக வந்து நான் இப்போ தான் என் பேரில் வந்து ஒரு சொத்து வாங்க போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் செய்யலாம். இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய நாள் நம்முடைய நேயர்களுக்கு மனநிறைவு, நிம்மதி தரக்கூடிய நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.